த்ராட்டில் கொடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டான பிக்கப் வந்து கிடைக்குது. ஸோ அதுலேயுமே அந்த 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அந்த ரைடிங் மோட்ஸையும் இண்டிவிஜுவலாக 3 ரைட் மோட்ஸுமே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது டிஃப்ரென்ஸை. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஆக்சிடென்ட் கொடுத்த உடனே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இல்லையா, அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு மோட்டார் வந்து ஸ்லோ ஆகாது. அதாவது த்ராட்டில் கொடுத்த உடனே வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆகுதா, நம்ம ஸ்பீட் ஏற்றணும்னா ஸ்பீடாக போகும், பட் டிக்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது கிளச்சு பிடிச்சா எப்படி இருக்கும், அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து த்ராட்டில் கொடுத்த உடனே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஸ்பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெயின்டைன் ஆகும். கிளச்சு பிடிச்சா எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அப்படி தான் மெயின்டைன் ஆகி ரொம்ப பொறுமையாக ஸ்லோ ஆகும். ஸோ அதை வந்து இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுது. அதாவது இதை நம்ம வந்து 9 ஸ்டெப்ஸ் வரை செட் பண்ணிக்க முடியும். இப்போ 4ல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி 0ல் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த கிளச்சு பிடிச்சா என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ 3 and 4 போட்டோன்னா அது ஒரு நார்மலான ரெஸ்பான்ஸ். நமக்கு மற்ற வெஹிக்கிள்லாம் வந்து எப்படி ஆக்சிடென்ட் கொடுத்த உடனே இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்சிடென்ட்டை ரிலீஸ் பண்ண உடனே டிக்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதுவே அப் டு 9ல் வச்சோன்னா இன்ஸ்டண்ட்டான ஸ்டாப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா வந்து ஸ்பீடு டக்குன்னு போயிட்டு ஒரு பிரேக் அடித்தோன்னா டப்புன்னு எப்படி நிற்குமோ அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து 9ல் வச்சிட்டோன்னா, லெவல் 9ல் வச்சிட்டோன்னா த்ராட்டில் கொடுத்த உடனே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ரிலீஸ் பண்ண உடனே டப்புன்னு வண்டி நிற்கும், பிரேக் உள்ளாது, அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த 3 or 4 லெவலில் வச்சோன்னா நமக்கு ஐசி வெஹிக்கிள்ஸில் எல்லாமே மற்ற வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். த்ராட்டில் கொடுத்தோன்னே இன்க்ரீஸ் ஆகிட்டு விட்டதுமே அப்படியே டிக்ரீஸ் ஆகுது பொறுமையாக. ஸோ அது வந்து இது வந்து சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுனா, இது வந்து பிரேக்கில் வந்து கனெக்ட் பண்ணல, மோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா நமக்கு இந்த பிரேக் பேட்ஸ் இஷ்யூலாம் வந்து அதிகமாக வராது. அண்டு டைரெக்டாக மோட்டார் கனெக்ஷனாக இருக்கனால எனர்ஜி வந்து திருப்பி ரீசர்க்குலேட் ஆகும். அதனால தான் இது பேர் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பவரை வந்து சேவ் பண்ண முடியும் பேட்டரியிலேருந்து. அதனால் அடிஷ்னலான ரேஞ்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்ட்ராவைலட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ சீட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேட் ஃபினிஷில் ஸ்ப்ளிட்டட் ஸ்போர்ட்ஸ் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுலேயுமே இந்த ஆங்குலார் லைன்ஸுக்கு ஏற்ற போல் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேட்டி ஃபினிஷில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சீட்டை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை, அதாவது ரொம்ப ஸ்பாஞ்சினஸாக இல்லாமல், ரொம்ப குஷனபிளாக இல்லாமல், லைட் குஷனபிளாக, பிகாஸ் ஒரு ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு எந்த மாதிரி சீட்ஸ் தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இயரில் நமக்கு 17 inches வந்து டியூப்லெஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் எடுத்துக்கலாமே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் இயரில் டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் மெயினாக சஸ்பென்ஷன் வந்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் 41 mm USD ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய மோட்டார் பற்றி எடுத்துக்கிட்டோன்னா PMAC மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வேரியண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும்.